1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா பெற்ற வெற்றியை நினைவுகூரும் விஜய் திவாஸ் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ராணுவ அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. 1971ஆம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போரில் இந்தியா வரலாற்று சிறப்பான வெற்றி பெற்ற தினத்தை நினைவு கூறும் வகையில் இன்று சென்னை ராஜாஜி சாலையில் அமைந்துள்ள போர் நினைவு சின்னத்தில் விஜய் திவாஸ் தினம் மிகுந்த மரியாதையுடன் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 1971ஆம் ஆண்டு அன்றைய கிழக்க பாகிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக இந்திய ராணுவம் தைரியமாக போராடி 13 நாட்கள் நடைபெற்ற இந்த போரின் முடிவில் மகத்தான வெற்றியை இந்தியா பெற்றது. போரின் இறுதியில் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவத்திடம் அதிகாரப்பூர்வமாக சரணடைந்தது. அப்போதைய பாகிஸ்தான் படைத்தளபதி ஜெனரல் அமீர் அப்துல்லா கான் நியாசி 93,000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் படையினருடன் இந்தியாவிடம் சரணடைந்தார். இந்தியாவின் கிழக்கு கமாண்டோ பிரிவு தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் JS அரோரா முன்னிலையிலும் சரணடைந்து அதற்கான ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடப்பட்டது. இது இரண்டாம் உலக போருக்கு பிறகு அதிக எண்ணிக்கையிலான படையினர் ஒரே நேரத்தில் சரணடைந்த சம்பவமாக வரலாற்றிலும் பதிவாகி இருக்கிறது. இந்த போரின் வெற்றியை தொடர்ந்து கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசம் என தனி நாடாக உருவெடுத்தது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க போரில் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 3,843 வீரர்கள் வீர மரணமும் அடைந்தனர். மேலும் 9,851 பேர் வீரர்கள் காயமும் அடைந்தார்கள். இந்த ராணுவத்தின் துணிச்சல், தியாகம் மற்றும் வெற்றியை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16ஆம் தேதி விஜய் திவாஸ் தினமாக நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று விஜய் திவாஸ் தினத்தை முன்னிட்டு சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் முப்படை வீரர்கள் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இதன் மூலம் 1971ஆம் போரில் உயிர்நீத்த வீரர்களின் தியாகங்களின் நினைவு கூறும் வகையிலும் இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் முன்னாள் ராணுவம் அடைந்த வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை குறிக்கும் தினமாக தேசிய ஒற்றுமை மற்றும் வீர தியாக உணர்வை வெளிப்படுத்தும் நாளாக விஜய திவாஸ் தினம் தற்போது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதில் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் உயிர்நீக்கம் செய்த வீரர்களின் குடும்பத்தோர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தற்போது இந்த விஜய திவாஸ் தினத்தை அனுசரித்து வருகிறார்கள். அதே போல உயிர்நீக்கம் செய்த வீரர்களுக்கும் மரியாதை என்பதும் முப்படை வீரர்கள் தொடர்ந்து மரியாதை செலுத்திவிட்டு இந்த விஜய திவாஸ் நிகழ்வையும் அனுசரித்து வருகின்றார்கள். பராசக்தி, விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி வினோத். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.